ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 17 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். எம்ஜிஆர் சுமார் 3 மாத காலம் அரைகுறை பார்வையிலேயே படப்பிடிப்புகளிலெல்லாம் கலந்து கொண்டாங்க. சண்டை காட்சிகளிலும் நடித்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் அயல் நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பிரான்ஸ் நாட்டில் ஒரு கண் டாக்டரிடம் தன்னை பரிசோதித்த போது தனக்கு காட்ராக்ட், அதாவது கண்ணில் சதை இருப்பதை உறுதியாக அறிந்தார். சென்னை திரும்பியதும் என்னிடம் அதை பற்றி கூறினார். நான் இனியும் தாமதிக்காதீங்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்றேன். எம்ஜிஆரோ எந்த சிகிச்சை நடைபெற்றாலும் சரி, அது தோட்டத்திலேயே நடைபெற வேண்டும், மருத்துவமனைக்கெல்லாம் வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். நான் பத்ரிநாத்தை அணுகிய போது அவர் தோட்டத்திற்கெல்லாம் வர முடியாது என்று மறுத்துவிட்டார். அதனால் ராமச்சந்திரன் என்ற டாக்டரை தோட்டத்திற்கு அழைத்து சென்று அவர் மூலம் எம்ஜிஆருக்கு அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. வெளி உலகம் அறியாத நிகழ்ச்சி இது. எப்போதுமே மருத்துவமனைக்கு செல்ல எம்ஜிஆர் விரும்பாத காரணங்களால் அவர் வெளிப்புற படப்பிடிப்பிற்காக சிம்லா, காஷ்மீர், ஜப்பான், ஊட்டி ஆகிய இடங்களுக்கு சென்ற போதெல்லாம் நானும் உடன் சென்றிருக்கிறேன். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஒரு சமயம் வயிற்றுப்போக்கு காரணமாக மிகுதியாக அவதிப்பட்டார். எந்த சிகிச்சையாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எம்ஜிஆரின் யோசனையின் பேரில் அவரை பரிசோதித்து மருந்தளித்து குணப்படுத்தினேன். ஆரம்ப காலத்தில் என் கிளினிக்கில் எனக்காக நீண்ட நேரம் எம்ஜிஆர் காத்திருப்பார். கால மாற்றத்தில் எம்ஜிஆர் தலைவராக உயர்ந்து விட்டதால் அவரை காண செல்லும் நான் அவருக்காக காத்திருக்க நேரிட்டது. என்னை எப்போதுமே எம்ஜிஆர் டாக்டர் சார் என்றுதான் அழைப்பார். நானும் அவரை சார் என்றுதான் அழைத்து வந்தேன். எம்ஜிஆர் அசைவமாக இருந்தாலும் கூட அவருடன் நெருங்கி பழகிய நான் எனது சைவ பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. நான் அசைவம் சாப்பிட்டு உங்களை விட எவ்வளவு வலுவாக இருக்கிறேன் பார்த்தீர்களா என்பார் எம்ஜிஆர். நானும் விடாமல், புலால் உண்ணும் புலி சிங்கத்தை விட சைவ பிராணிகளான யானை, ஒட்டக சிவிங்கி நீண்ட தூரம் ஓடக்கூடியவை என்று பதிலளிப்பேன். என்னுடைய சைவ பழக்கத்திற்கு மிகுந்த மரியாதை அளிப்பவர் எம்ஜிஆர். வெளியிடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் நான் ஒருத்தர் மட்டும் சைவமாக இருந்தால் கூட எனக்காக தனி சமையல் தட்டு, ஸ்பூன் எல்லாம் அசைவ வாடையின்றி இருக்க செய்வார். எங்களுக்குள் வாதம் நிகழும் போதெல்லாம் பிஆர்எஸ்ஸின் நோயாளி தான் எம்ஜிஆர், எம்ஜிஆர் டாக்டர் அல்ல நான் என்பேன். அதை கேட்டு சிரித்து கொள்வார். 60 வயதுக்கு மேல் எம்ஜிஆர் நாக்கை கட்டுப்படுத்தி கொள்ளவில்லை. பாதாம் பருப்பு, பாசந்தி கேக் என்று கொழுப்பு சத்து மிக்க பொருட்களை அதிகம் சாப்பிட்டார். என்னால் அதை தடுக்கவும் முடியவில்லை. அவரது ஆரோக்கியம் கெட அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அமெரிக்கா சென்று வந்த பிறகு கூட எம்ஜிஆர் சில விஷயங்களில் கட்டுப்பாடாக இருக்கவில்லை. வெளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, திருமணங்களுக்கு அதிகாலையிலேயே செல்வது என்று அனாவசியமாக உடலை வருத்தி கொண்டார். இல்லை என்றால் இன்னும் பல ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருக்க முடியும். எம்ஜிஆர் முதல்வரான பின் பலரும் மெடிக்கல் சீட் அது இது என்று சிபாரிசுக்கு என்னிடம் வந்தார்கள். நான் அசைந்து கொடுத்திருந்தால் நிறைய சம்பாதித்து இருக்கலாம். அதை நான் விரும்பவில்லை. எம்ஜிஆரால் நான் பெற்ற ஒரே உதவி பெசன் நகரில் தவணை முறையில் பணம் கட்டும் வகையில் ஒரு வீடு கிடைத்தது. அவ்வளவுதான். அதை வாடகைக்கு விட்டுவிட்டு இப்போது ஆழ்வார்பேட்டையில் வாடகைக்கு குடியிருக்கிறேன். எம்ஜிஆருடைய 100வது படம் யார் தயாரிப்பது என்று பெரிய தயாரிப்பாளர்களுக்கிடையே கடும் போட்டி இருந்தது. மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரத்தின் வாரிசு ஆர். சுந்தரம் எம்ஜிஆரை நேரிலேயே பார்த்து 100வது படத்தை தயாரிக்கும் வாய்ப்பு எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதில் எம்ஜிஆருக்கு விருப்பமில்லை. அதனால் நாசூக்காக சொல்லி அவரை அனுப்பிவிட்டாராம். நாயிரெட்டியும் முயற்சித்ததாக தெரிகிறது. கலைஞர் கருணாநிதி தன் மேகலா பிக்சர்ஸ் மூலமாகவும் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் யாருக்கும் பிடி கொடுக்காத எம்ஜிஆர் தனது 100வது பட வாய்ப்பை ஜெமினி நிறுவனத்துக்கே அளித்திருக்கிறார். அதுவும் எப்படி? பொதுவாகவே எம்ஜிஆர் படங்கள் என்றாலே கீழ்மட்ட மக்கள் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. அவர்களெல்லாம் விசிலடிச்சான் குஞ்சிகள் என்ற இழிவான பார்வையும் இருந்தது. அப்போது சிவாஜி ஆதிக்கம் செலுத்திய நேரம். அப்போது பல்வேறு டைரக்டர்களின் படங்களை அவர் நடித்து கொண்டிருந்தார். எல்லா தரப்பு மக்களும் சிவாஜியின் படங்களை பார்க்கிறார்கள் என்று ஒரு பெயர் இருந்தது. அதனால் தனது இமேஜை எம்ஜிஆர் மாற்றிக்கொள்ள விரும்பினார். அப்போது அவர் நடித்த படங்களை எம்.ஏ. திருமுகம் அல்லது காசிலிங்கம் இப்படி குறிப்பிட்ட ஒரு சிலர்களை இயக்கி கொண்டிருந்தார்கள். அதனால் சிவாஜியை வைத்து இயக்கிய இயக்குநர்களின் பக்கம் தன் பார்வையை திருப்பினார் எம்ஜிஆர். அப்போது டி. பிரகாஷ் ராவ், அமீர தீபம், உத்தமபுத்திரன் ஆகிய படங்களை இயக்கி பெரிய டைரக்டராக புகழ் பெற்றிருந்த நேரம். எம்ஜிஆர் படத்தை இயக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளராவது அவரை கேட்டால் சீ போ என்று உதறி தள்ளும் அளவுக்கு உச்சத்தில் இருந்தார். அதனால் யாரையாவது அனுப்புவதை விட தானே அவரை பார்ப்பது நல்லது என்று எம்ஜிஆர் முடிவு செய்து பிரகாஷ் ராவை நேரிலேயே பார்த்து பேசினார். இதன் விளைவு படகோட்டியை பிரகாஷ் ராவ் இயக்கினார். இதே வழியை பின்பற்றிதான் ஜி.என். வேலுமணியை பிடித்தார் எம்ஜிஆர். பணத்தோட்டம், படகோட்டி, கலங்கரை விளக்கம், குடியிருந்த கோயில் என்று வரிசையாக நடித்தார். நாயிரெட்டி மற்றவர்களை விட ஒரு படி மேலே போய் எங்க வீட்டு பிள்ளையில் எம்ஜிஆரை ஒப்பந்தம் செய்ததோடு அல்லாமல்
நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் செய்து கொடுக்க தயார் என்று எம்ஜிஆரின் விருப்பத்திற்கே விட்டுவிட்டார். நாயிரெட்டிக்கும் எம்ஜிஆருக்குமான நட்பு சற்று நீண்டதாகும். எம்ஜிஆர் தனது நாடோடி மன்னன் படத்தின் பெரும் பகுதி படப்பிடிப்பினை வாகினி ஸ்டூடியோவிலேயே நடத்தியிருக்கிறார். அப்போதே எம்ஜிஆர் விரும்பிய வசதிகளெல்லாம் வாகினியில் செய்து கொடுக்கப்பட்டு இருந்தது. தேவர் பிலிம்ஸ் படமெல்லாம் வாகினியில் படமாக்கப்பட்ட போது நாயிரெட்டி எம்ஜிஆரின் நட்பு அதிகமாக இருந்தது. அந்த ரீதியில் தயாரிக்கப்பட்ட எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆரை வசூலில் சக்கரவர்த்தியாக உயர்த்தியது. வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், பலே பாண்டியா, கர்ணன் என்று சிவாஜியை வைத்து பல படங்களை தொடர்ந்து தயாரித்தவர் PR பந்துலு. முரடன்முத்து நேரத்தில் சிவாஜிக்கும் அவருக்கும் ஒரு வகையில் மனக்கசப்பு இருந்தது. தேவர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தது போல் PR பந்துலு சிவாஜியை வைத்து அதிக அளவில் படங்கள் தயாரித்தவர். அப்படி தயாரித்த போது சிவாஜிக்கு பந்துலு நிறைய பணம் தர வேண்டியிருந்தது. பல படங்களில் நடித்ததற்கு பணம் தராததால் ஒரு நேரம் சிவாஜி கோர்ட்டுக்கு போகலாமா என்று முடிவு செய்தார். அதை எம்ஜிஆர் அறிந்து கொண்டார். பந்தலுவுக்கு ஆள் அனுப்பி ஒரு படம் செய்யலாம் என்று பேசி குறிப்பிட்ட காலத்துக்குள் படத்தை முடித்து தர முடிவாகி ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் 1000ல் ஒருவன். இதுவரை சுறா அளவிற்கு தயாரிப்பாளர்களை பிடித்த எம்ஜிஆரின் கண் திமிங்கலமான AVM ஜெமினி நிறுவனங்கள் மீது விரிந்தது. AVMின் அன்பேவாவில் நடிப்பதொன்றும் எம்ஜிஆருக்கு பெரிய விஷயமாக படவில்லை. ஆனால் SS வாசன் எளிதில் அகப்படக்கூடியவர் அல்லர். தனித்தன்மை வாய்ந்தவராக விளங்கியவர். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.